இந்த கையில வச்சிருக்கீங்களா இந்த மாங்காவோட பேரும் இந்த மாங்காவோட சிறப்பு எல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? மாங்காய் மாம்பழம். இதோட சிறப்பு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதனுடைய டேஸ்டே வேற. இது காயிலும் சாப்பிடலாம், பாயத்திலும் சாப்பிடலாம். இப்படி ஒரு சிறப்பு இருக்கா? அப்ப சும்மா கறி சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். அதான் டேஸ்ட். சும்மா சாப்பிட்டா கூட டேஸ்ட். இது பறவைங்கெல்லாம் நிறைய கடிக்குங்க. ஏன்னா அது வந்து காயிலே சாப்பிடலாம்ல, அதனால இது காய் வெள்ளனுடைய டேஸ்ட் இது. வெள்ளத்தோட டேஸ்ட். லாஸ்ட் ஆஃப்க்கு சான்ஸ் இல்லை. சான்ஸ் இல்லையா? காற்று மழை அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக நஷ்டம் ஆகும். காற்று மழை அடிக்கலைனாக்கா லாபத்தை கொடுக்கும். இப்போ இந்த வருஷம் எப்படி உங்களுக்கு லாபமா நஷ்டமா? இது வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்லை. என்ன இருந்தாலும் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. 4 3 12 அது ஒரு 20 30. மொத்த இதவே வந்து நீங்க விற்கிறீங்களா இல்லைன்னா வந்து எடுத்து கொடுத்துறீங்களா? இதை வந்து ஏதோ நாங்கள் விற்கிறதில்ல, இவங்கள மாதிரி ஆள் வராங்க, அவங்க சாப்பிட்றாங்க. ஓ அந்த மாதிரி. சரி சரி. நீங்க ஒரு சிறந்த விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவே பண்ணிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இதில் அதிகமாக சாப்பிட்டு எங்கள் மருமக ஒன்று வருது, அது எல்லாருமே சாப்பிட்றோம். ஓகே ஓகே. பேர் என்ன தெரிஞ்சுக்கலாம்? அவங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் பேர் தான் மறந்துட்டேன். சரி விடுங்க. மறந்துட்டீங்களா இல்லை சொல்லலையா? சரி மகன் சொல்றீங்க, உங்க பேர் தெரியல. அதான் மருமகன் சொல்றீங்க, பேர் தெரியாம இருக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க. சுபி. சுபி பாருங்க, சுபி அப்படின்னு பேர் வச்சவங்க தான் சாப்பிட்டே இருக்காங்க. பாருங்க அவங்க எவ்வளவு மாங்காய் பிடிக்கும். அவங்க this is a girl. இவங்க தான் சுபி. இவங்க சுபி வந்து மாங்காய் மேல அவ்வளவு ஒரு இஷ்டம். மாங்காய் பிடிக்குது. ஏன் மேடம் உங்களுக்கு மாங்காய் பிடிக்குது? மாங்காய்னா என்னோட உயிர் பிடிச்சி. ஐயோ அதாவது இங்க உள்ள மாங்காய் அவ்வளோ டேஸ்டா இருக்கு சாப்பிடுறதுக்கு. பழமும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஆனா நாங்க இருக்கிற இடத்துல கிடைக்காது. இங்க இயற்கையா கிடைக்கிறதுனால அது எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். நாங்க கன்னியாகுமரியில இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டம் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க அந்த இடத்துல திருவள்ளுவர் சிலை வச்சிருக்காங்க, அங்க இருக்காங்க. பாருங்க அவங்க இங்க வந்து விரும்பி சாப்பிடுறாங்கன்னா எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு. இந்த இடத்துல உள்ள மாங்காய் அல்டிமேட். நான் கூட சாப்பிட்டேன். 10 பை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நான் போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே நம்ம ஒரு பாட்டு ஒன்று பார்த்துடலாம். பாருங்க. பாய் மணியாடு.